எவ்ரிவன். பார்ட் 2ல நம்ம பேரண்ட் என்கொயரி ஃபார்மை கிரியேட் பண்ணோம். இப்போ அந்த ஃபார்மில் கலெக்ட் ஆகிற டீட்டெயில்ஸை நம்ம ஏஐ ஏஜென்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுது அண்ட் ஸ்டூடெண்ட்க்கு சூட்டபிளான ரோபோட்டிக்ஸ் கோர்ஸை எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் ஃப்ளோவில் ஃப்ராம் ட்ரிகர் நோடுக்கு அடுத்து ஏஐ ஏஜென்ட் நோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேரண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஏஐ ஏஜென்ட்க்கு பாஸ் ஆகும். இந்த ஏஐ ஏஜென்ட் தான் நம்ம ஃபார்ம் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நெக்ஸ்ட் டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ ஏஐ ஏஜென்ட்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் செக்ஷன்ல நம்ம ஏஐ என்ன பண்ணணும்னு டிஃபைன் பண்ண போறோம். இங்க ஸ்டெமெக்ஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட் கோர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அசிஸ்டண்டா ஏஐ ஒர்க் பண்ணணும்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். பேரண்ட் ஃபார்ம்ல இருந்து வர ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஏஜ்க்கு சூட்டபிளான கேட்டகரி அண்ட் ரோபோட்டிக்ஸ் கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஏஜ் பேஸ்ட் கோர்ஸ் மேப்பிங் டிஃபைன் பண்ணியிருக்கோம். 6 to 8 ஏஜ் குரூப்க்கு ரோபோட்டிக்ஸ் பிகினர், 9 to 11க்கு ரோபோட்டிக்ஸ் இன்டர்மீடியட், 12 to 14க்கு அட்வான்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் 15+க்கு ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ். ஸோ ஏஐ தனியாக ரேண்டமாக ஒரு கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணாமல் நம்ம டிஃபைன் பண்ண ஏஜ் கேட்டகரி அண்ட் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் பேரண்ட் ஃபார்மில் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் ஏஐ ஏஜென்ட்க்கு அவைலபிளாக இருக்கும். லைக் பேரண்ட்ஸ் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ப்ரிஃபர்ட் டைமிங், கான்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒர்க் ஃப்ளோ மூலமாக ஏஐ ஏஜென்ட்க்கு பாஸ் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஏஐ சூட்டபிள் கோர்ஸ் ரெக்கமெண்டேஷனை ஜென்ரேட் பண்ணும். நம்ம அவுட்புட் கிளியராக இருக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஏஐ ரெக்கமெண்டட் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ், வை தட் பர்டிகுலர் கோர்ஸ் இஸ் சூட்டபிள்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ நம்ம ஏஐ ஏஜென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே ஒரு எரர் வருது. ஆக்சுவலி ஏஐ ஏஜென்ட்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதாது. ஏஐ ஏஜென்ட் நமக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ண ஒரு சாட் மாடல் தேவை. இந்த ஸ்டெப்பில் நம்ம சாட் மாடலை கனெக்ட் பண்ணாமல் ஒர்க் ஃப்ளோவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த எரர் வருது. ஸோ இந்த எரர்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் புரியுது. ஏஐ ஏஜென்ட் ஒர்க் ஆகணும்னா சூட்டபிளான சாட் மாடல் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்காக இங்கே கூகுள் ஜெமினி சாட் மாடலை கனெக்ட் பண்ணுறோம். ஜெமினி தான் நம்ம ஏஐ ஏஜென்ட்க்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ண ஏஐ மாடலாக ஒர்க் பண்ணும். இப்போ சாட் மாடல் ப்ராப்பர்லி கனெக்ட் பண்ணியாச்சு. அகெயின் ஒர்க் ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் இல்லாமல் ஏஐ ஏஜென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகுது. ஃபார்ம் டேட்டா ஏஐ ஏஜென்ட்க்கு போகுது. ஜெமினி அதை ப்ராசஸ் பண்ணி சூட்டபிள் ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ இந்த பார்ட் 3ல ஏஐ ஏஜென்ட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஏஜ் பேஸ்ட் கோர்ஸ் ரெக்கமெண்டேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் சாட் மாடல் ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த ரிசல்ட்டை கவுன்சிலர் அண்ட் பேரண்ட்க்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரீச் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் ஸ்டெமெக்ஸ் அகாடமி. See you in the next video.